கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மணப்பெண் காணாமல் போன நிலையில் தன் காதலனை திருமணம் செய்த போட்டோவை உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளார். புலியூர்குறிச்சியைச் சேர்ந்தவர் ஷைனி பிரியா. இவர் கோவையில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவருக்கு இரு வீட்டார் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்று திருமணம் நடைபெற இருந்தது. இந்த நிலையில் திருமணத்திற்கு முதல் நாள் ஷைனி பிரியா திடீரென மாயமானார். பின்னர் தன் காதலனுடன் கோயிலில் திருமணம் செய்து கொண்டு அப்புகைப்படத்தை உறவினர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் இரு வீட்டாரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் மரத்தின் மீது ஏறிய கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகை சுற்றுவட்டார பகுதியில் சமீப காலமாக கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தாவரவியல் பூங்காவிற்குள் புகுந்த கரடி ஒன்று மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது. பின்னர் உருமல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியான ஊழியர்கள் மரத்தின் மீது நோட்டம் விட்டபோது கரடி அமர்ந்திருப்பதை கண்டனர். பின்னர் தானாக மரத்திலிருந்து இறங்கிய கரடி அருகிலிருந்த வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய 3 பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கங்காபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 1 லிட்டர் 150 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்து கீழே ஊற்றி அளித்தனர். இந்த சம்பவத்தில் சாராயம் காய்ச்சிய நாகராஜ், வெங்கடேஷன், கோட்டீஸ்வரி உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.